ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரெய்ன் ஆர் ஷைனோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ராமா தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ஆளில் போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஃபுட்பாலை வச்சு விளாண்டுட்டு இருக்கையில் தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அந்த மாலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதை நமக்கு செகண்ட் பார்ட்டில் தான் காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட அவங்க அப்பா வந்து வாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரையில் தான் அங்கேருந்த ஒர்க்கர் எங்கே வீட்டுக்கு போகிற, இன்னும் கொடுத்த வேலையை முடிக்கலையேன்னு சொல்கிறேன். சரி, நான் அந்த ஸ்டீல் பெட்டை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோட அப்பா. சரி, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த காசை வச்சு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு நம்ம ஹீரோட்ட அவங்க அப்பா சொல்லையில் ஹீரோவும் அப்படியே அழகாக போய் அந்த மாலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே உக்காந்துருக்கிறியான். அந்த நேரம்னு பார்த்து அப்போ தான் நம்ம ஹீரோயின் மேலே வந்து அந்த கண்ணாடி முன்னாடி லிப்ஸ்டிக் போட்டு பார்ப்பாங்கள்ல, அந்த கண்ணாடிக்கு இந்த சைடு நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். அந்த நமக்கு இப்போ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து ஜாலியாக ரசிச்சுட்ருக்கான். அந்த நேரம் போய் சும்மா அப்படியே அந்த கண்ணாடி 2 தட்டு தட்டினோடனே ஹீரோயின் அப்படியே சோகமாயிடுறாங்க. நம்ம லிப்ஸ்டிக் போடுறது இந்த கண்ணாடிக்கு கூட பிடிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் திரும்ப லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்கீல திரும்ப நம்ம ஹீரோ சும்மா கண்ணாடி தட்டலான்னு தட்டையில் அந்த மாலில் அப்போ தான் நிலநடுக்க வரும். அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்னடா ஆகுது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போனா அந்த கண்ணாடி உடஞ்சி விழுவுமா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த கட்டடத்தை உழுந்து அதில் நம்ம ஹீரோ அப்படியே சிக்கிக்குவான். அவனை யாருமே காப்பாற்ற வரமாட்டாங்க. ரெஸ்கியூ டீம்லாம் இவன் கற்றுக்கிட்டே இருக்கான். இவனை கத்துறது தெரியாமல் பக்கத்தில் இருக்கவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோன்னு நினச்சி அந்த கல்லறை மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கல்லறையில் அந்த மாலில் விபத்தில் இறந்தவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதை நினச்சிட்டே நம்ம ஹீரோ அந்த கல்லறை மாதிரி இருக்கிறத அப்படியே ஒரே உடச்சி எரிஞ்சிட்டியா நம்ம ஹீரோவோட கையில் அடியெல்லாம் படுது. நம்ம அவெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, வேலையை முடிச்சுட்டு அப்படியே போகிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட பியூட்டி பார்லரில் அப்படியே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ தான் அங்கே கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லையில் அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்கே பார்த்தா நம்ம சிஇஓ நம்ம ஹீரோயின் அப்படியே டிசைன் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயின் அங்கே பார்க்க முடியுமா, இல்லை அவங்க வெளியே போயிருக்காங்க, சரி ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணியும் அட்டன் பண்ணவே இல்லை. நம்ம சிஇஓ அப்படியே பார்க்குறான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்த கஸ்டமருக்கு அப்படியே ஹேர் டை அடிச்சிட்ருக்காங்க. அப்படியே என்ன நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுற, போய் உங்கள் அம்மாவை எழுப்பிவிடு, உங்கள் அம்மா வந்து பண்ணுவாங்க, அது வரலும் நான் இதை பார்க்குறேன், இது கொஞ்சம் கஷ்டம், உங்களால் பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. இது நான் ஏற்கனவே நிறைய தடவை பண்ணியிருக்கேன், போய் பாருன்னு தான் கஸ்டமர் வந்துட்டாங்க. யாரா கஸ்டமர்னு நம்ம ஹீரோயின் பார்க்கையில் நம்ம சிஇஓ இங்கேயே வந்துட்டான். ஏன் நீ சரியாகவே வேலைக்கே வரதில்லை, காரணம் தெரிஞ்சுக்கலாமா, அதை தெரிஞ்சுக்க தான் நீ வேலை செய்கிற இடத்துக்கே வந்தேன் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்லையில் ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அந்த மாலில் இது பண்ணி தான் அவங்க தங்கச்சியே இழந்திருப்பாங்க. இப்போ அந்த மால்லே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணையில் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால தான் அடிக்கடி வேலைக்கு லீவ் போட்டுறதாங்க. நம்ம ஹீரோயின் போகிற வழியில் சிஇஓட்ட சாரி நான் வேலைக்கு லீவ் போட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நீ சொன்னது தான் நானும் சொல்கிறேன், ஏன்னா எனக்கும் சாரி அவ்வளோ சொல்கிறது பிடிக்காது அப்படின்னு நம்ம சிஇஓ ஹீரோயின் சொன்னதையே திரும்ப அவங்களுக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், நீ தான் போய் டிசைனில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிற, ஸோ வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு நம்ம சிஇஓ ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம அவங்க 2 பேரும் சைட்டுக்கே வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் நான் ஒரு வேலையை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்லிட்டு போகையில் எதுக்கு போயிருக்கோன்னா அந்த கல்லறை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது உடஞ்சிருக்க அடக்கு, யார் உடச்சான்னு போய் அவங்க சூப்பர்வைசர்கிட்ட கேட்கல. எனக்கு தெரில சார், நைட் டியூட்டி பார்த்தவங்க தான் இருக்கும், நான் கேட்டு பார்க்குறேன், சீக்கிரம் கேளுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம், ஆனால் நம்மளே கண்டுபிடிக்கலாம் நம்ம சிஇஓ சொல்லையில். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே பயப்படக்கூடாது எல்லாம் கடந்து போவோம் அந்த மாதிரி பாடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்கிட்டு கிராஸ் ஆகலை, யார் அந்த பொண்ணு தனியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிட்டு கிராஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் சிஇஓக்கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கல, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு நம்ம சிஇஓ கேட்கல, என்னைய மாதிரியே நிறைய பேர்த்துக்கு இந்த மால் கட்டுறதில் கொஞ்சம் வெறுப்பு இருக்குது போல், பார்த்தாலே தெரியுது. ஓ அப்படியா, நீ அந்த கலரையே பார்த்துட்டு வளர்றீல அப்படின்னு நம்ம சிஇஓ ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அப்படியே இந்த சைடு கொஞ்சம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் அப்பா கடையில் நேற்று என்னை வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் அட்மிட் பண்ணாங்கல்ல,
அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அவங்க ஹீரோயினோட அப்பா வந்து உனக்கு எதுக்கு தரோம், அவன் எப்போ வரையோ பசிக்குதுன்னு நூடுல்ஸ் சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பேரில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் ஆர்வமே அதிகமாகுது. பேரை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இப்போ தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகுது அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்புறியான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமே அவங்க பியூட்டி பார்லரில் நம்ம ஹீரோயினோட அவங்க அம்மா வந்து திரும்ப சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் தான் போய் என்னென்ன சாரி மன்னிச்சிருங்க, அவங்க அம்மா தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு சாரி கேட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயினோட அவங்க அம்மா ஹீரோயின்கிட்ட உங்கள் அப்பா என்ன வேறு கல்யாணம் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்போ அவரை பள்ளி இழுக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கல. கொஞ்சம் இதை பாருன்னு அவங்க அம்மா ஒன்று காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா அது வந்து டைவர்ஸ் பேப்பராக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினே கொஞ்சம் சேடாகிடுறாங்க. நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம சூப்பர்வைசர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஹீரோட்ட அந்த கலர் உடஞ்சது யாருன்னு நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கல. நான் பார்க்கலன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தேன், அதனால் எனக்கு இந்த சைடு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ சூப்பர்வைசர் சொல்கிறாங்க. சரி சரி ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு அந்த சூப்பர்வைசர் அப்படியே ஹீரோக்கிட்ட கொஞ்சம் கூலாக தான் சொல்கிறாங்க. சரி நான் பார்க்குறேன், தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கெத்தா அப்படி சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க அப்படியே நம்ம போயிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சிஇஓ அந்த சூப்பர்வைசர்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நைட் ஷிஃப்ட்டு புதுசாக சேர்ந்தவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுங்கன்னு கேட்கல. புதுசாக ஒருத்தன் தான் சார் சேர்ந்துருக்கான், அவனும் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கான். நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிட்டு அவனோட டீட்டெயில்ஸு சிஇஓவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம சூப்பர்வைசர். நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே சிஇஓ இவனை எங்கேயும் பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சு பார்க்கையில் அன்றைக்கி மேனேஜரை பார்க்க போவையில் இவனை மீட் பண்ணது நம்ம சிஇஓவுக்கு ஞாபகம் வருது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தூக்கம் இல்லைன்னு ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு தூங்கலான்னு பார்த்தா அந்த ஜூஸ் வந்து கெட்டு போயிருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லலான்னு அவங்க அம்மாவை தேட நம்ம ஹீரோயின் போடாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த பெட்டில் வந்து இல்லவே இல்லை, ஆல்கஹால் வேறு குடிச்சிருக்காங்களா. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. கடைசியில் பியூட்டி பார்லரில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் தேடி பார்க்கல, அவங்க அம்மா தலை மட்டும் அழுதுட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்ததுக்கப்புறமே அழுதுட்டு அதுக்கப்புறம் போய் அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை காப்பாற்றலான்னு பார்க்கல, நல்ல வேலை உயிர் இருக்குது, அதனால் ஹீரோயின் அவங்க அம்மாவை காப்பாற்றிட்டாங்க. ஹீரோயினுக்கு வருதே கோவம். அங்கேருந்து எல்லா ஆல்கஹால் பாட்டிலையும் எடுத்து கீழே ஊற்றுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறேன், நான் கொஞ்சம் தானே குடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மா சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே போய் கீழே விழுந்து ரொம்பவே அழுகுறா. நீ சாவறதா இருந்தால் நீ மட்டும் சாவு, ஏன் எங்களையே சேர்த்து சாவடிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப புலம்புறாங்க. நீ சாவறதுக்கு முன்னாடி நான் படுற கஷ்டத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டு சாவு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சிஇஓ கிட்ட போய் நான் அப்போ டிசைனில் பண்ணிட்டேன், இந்த டிசைன் உங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன், நான் இன்றைக்கி போய் சைட்டை பார்த்துட்டு அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சிஇஓட்ட சொல்லல. வெரி குட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சிஇஓ. சரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்ம சிஇஓவும் பக்கத்தில் யாரோ போகிறாங்க. யாருன்னு பார்த்தியாடி நம்ம சிஇஓக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா. என்னென்னு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்ம சிஇஓ வந்து எனக்கு உன்னை முன்னாடி பிடிக்கும், ஒன்றை முன்னாடி பிடிக்கும்னா இப்போ பிடிக்காதா அப்படின்னு ஹீரோவோட பக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படியே ஹீரோவுக்கு வந்து வேலை இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் நழுவி போயிட்டாங்க. தெரியுது ஹீரோ கொஞ்சம் இஷ்டம் இல்லைன்னு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அப்படியே ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கல, ஏதோ தப்பாக ஏர் கொடுத்துட்டா போல், கொல்ல பார்த்தடி ஒரு பேஷண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த டாக்டரு நம்ம ஹீரோயினை ரொம்ப கண்டிச்சிருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வேலை என்ன பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சகிச்சுக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கே வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வர வழியில் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ வெயிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கியா நம்ம தங்கச்சிக்காக. தங்கச்சியை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே தெரியும், நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு, அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் தங்கச்சி சமைக்கிறது தாங்காமல் ஹீரோவே போய் நெல் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம தங்கச்சி ஹீரோவோட கையில் பார்க்குறா. கையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேண்டேஜ் போட்டு ஒட்டியிருக்கான். அப்போவே தெரியுது அடிப்படுதுன்னு. அதனால நம்ம தங்கச்சி அந்த பேண்டேஜ் எடுத்துகிட்டு அப்படியே ஃபஸ்ட் எய்ட் பார்க்குறாங்க. நீ ரொம்ப சூப்பராகவே ஃபஸ்ட் எய்ட் பார்க்குற அப்படின்னு நம்ம ஹீரோ தங்கச்சியை புகழ்கிறான்.
அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹீரோ அவங்க அப்பா அம்மாவோட நினைவு நாள் போல், அதனால தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு நினைவு அஞ்சலி செலுத்த தான் மீட் பண்ணியிருக்காங்க. நினைவு அஞ்சலியை செலுத்திட்டாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டான் அங்கேருந்து கிளம்புன ஹீரோ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவோட கடைக்கு வந்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்தா அங்கே ஹீரோயின் வரையில் என்ன இதுன்னு அவங்க ஹீரோயின் வந்து டைவர்ஸ் பேப்பரை காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவோட எங்கள் அப்பா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, ஆனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப பிடிக்கும், என்ன சிந்தனைகள் மட்டும் ஒத்து வராது அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷ்னலாக சொல்லல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்போ லீகல் கப்புள்ஸ் தான் இந்த சொசைட்டி முன்னாடி, அதனால் இதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ வந்து அது உங்கள் பொண்ணு தானா அப்படின்னு நம்ம அவங்க அப்பா கிட்டே கேட்குறாங்க. அவங்க அப்பா அப்படியே பதிலே சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயின் வந்து ரோடை கிராஸ் பண்ணல, இது அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்காம கிராஸ் பண்ணுறாங்க. வண்டியில் அப்படியே ஃபாஸ்ட்டாக வருது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்துருப்போம் போல். ஒரு வண்டி இடிக்க வரையில் அப்படியே ஹீரோயினை பிடிச்சி இழுத்துறான். அந்த வண்டி அப்படியே ஸ்கிட்டு போட்டு விழுந்துருது. அப்படியே அந்த வண்டியில் இருந்தவே அப்படியே கத்துறான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்ன ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். வண்டியில் கீழே வந்தேன், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதான் வேணாங்கிறான்ல, அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமையாவது ரோட்டுக்கு 2 பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோ அப்படியே போகையில் பின்னாடி வந்து சிஇஓ ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிஇஓ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுறான். நம்ம ஹீரோ எதுக்கு வந்திருக்கான்னு தெரில அப்படின்னு நம்ம சிஇஓ அந்த கலரையை நீ தானே உடைச்ச அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அந்த சீன் அப்படியே அங்கேருந்தே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் இன்றைக்கி தான் கொஞ்சம் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படியே நான் இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா சமைச்சே வச்சுருக்காங்க. அந்த சமையல் நல்லா இல்லை போல், நம்ம ஹீரோயினுக்கும் பிடிக்கல. அவங்க அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துறாங்க. அவங்க அம்மாவுக்கும் கேவலமாக தான் இருக்குது போல், இதை நீ திங்க மாட்டில அப்படின்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி வெகுலியாக சொல்கிறாங்க. சரி நீ ஒரு சிக்கன் வச்சுருந்தீல, அதை எடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, வாங்கிட்டு வந்திருக்கேன் சோஎஃப்சி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த சோஎஃப்சி சிக்கனை அப்படியே சூப்பராக ரசித்து சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயின் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறது தான் ஞாபகம் வருது. நம்ம அன்றைக்கி ஒரு பையனை காப்பாற்றணும்ல, அவன் தான் இன்றைக்கி பார்த்தவனும் நம்ம முன்னாடியே ரொம்ப சீன் போடுறான். இந்த சீனால் தான் அவனுக்கு இவ்வளோ அடி விழுவுது அப்படின்னு அவங்களோட மனசுக்குள்ளேயே ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நைட்டு ஃப்ரெண்டு வீட்டில், இன்றைக்கி நான் அவனை பார்த்தேன்டா. யார்கிட்ட பார்த்தேன்? இந்த சிஇஓ தான். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, நான் கல்லறையை உடைச்சதை கண்டுபிடிச்சிட்டான் போல், நாளைக்கு என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோகிட்ட சொல்லியிருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டு நான் வேலைக்கு போகணும்ல அப்படின்னு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்புறாங்க. கிளம்ப வழி தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக ஆஃபீஸ் முன்னாடி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே போகிறாங்க ஆஃபீஸுக்கு. வந்தான்ல அவன் யார், அவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவன் தெரிஞ்சு நீ என்ன பண்ண, அவன் மூஞ்சி ஏன் இவ்வளோ ஒளிவட்டமாக இருக்குது அப்படின்னு அங்கே வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க. அப்படிங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ சிஇஓ பார்க்க தான் வந்திருக்கான். நம்ம சிஇஓ சொல்கிறான், இனிமேல் நீ சொல்கிற வேலையை நீ பண்ண போகிற. அப்படியா, சரி என்ன வேலை சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோக்கு சிஇஓட்டு கேட்கல. இனிமேல் நீ லேபராக தானே ஒர்க் பண்ணுற, அங்கே என்ன நடக்குதுன்னு அப்படியே என்கிட்ட வந்து சொல்லணும். நான் மற்றவங்கிட்ட வேலை இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லல. நீ செஞ்சு தான் ஆகணும். நான் அந்த கலரையாக உடைச்ச விஷயத்த போலீஸ்கிட்ட சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணல. நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இத்தனை பேர் இருக்கையில் என்ன ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு கேட்கல. நீ தான் கொஞ்சம் கூலாக அப்படியே சூப்பராக இருக்குது, அதனால தான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன்னு நம்ம சிஇஓ சொல்கிறாங்க. அப்படியே ஐடிங் கார்டு தராங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இந்த ஆள் நம்மளே செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பார்வை பார்க்குறான். நம்ம ஹீரோயின் இந்த சைடில் மவுத் ஃப்ரெஷ்னர் எடுத்து வாயில் குடிச்சிட்ருக்காங்க. நேற்று கொஞ்சமாக ஆல்கஹாலியும் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட சேர்ந்து குடிச்சிருப்பா. அதனால தான் மவுத் ஃப்ரெஷ்னர் எடுத்தோடனே வாசம் வருதான்னு பார்க்கல. நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்துட்டு ரொம்பவே வாசம் வருது அப்படின்னு பார்க்குறாங்க. நானும் இனிமேல் உங்கள் கம்பெனியில் ஒரு மெம்பர் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்போம் போல். நம்ம ஹீரோ, நீ எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறனால ஒன்று சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறது தான் நீ செய்யணும், நீ அதை ஒன்று செஞ்சுட்ருக்கக்கூடாது, உன் திமிருக்கு அப்படின்னு சொல்லல. நான் ஏன் நீங்கள் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு கேட்கல.
நாங்கள் சொல்கிறது தான் நீ செய்யணும், நீ ஏன்னா லேபர், நீங்கள் சொல்கிறது என்னால் செய்ய முடியாது, ஏன்னா நீங்கள் எனக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னென்னு அப்படியே சொல்லல நம்ம ஹீரோ தனியாக அங்கே மாட்டிகிட்டு இருக்கான். அப்படியே யாருமே அங்கே ரெஸ்க்யூ பண்ணவே வரல. பக்கத்தில் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். அவன் காலில் பெரிய கம்பி குத்திருக்கு, காலில் அப்படியே ரத்தமாக ஊற்றுது. இதை அப்படியே நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு வெறுப்பாக தான் இருக்கான். ஐயோ நான் முழுசாக நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே 2வது எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. இந்த ரெய்னார் ஷைன் எபிசோடு 3வது பாகத்தை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த எபிசோடு நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கனையும் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.